ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. புதிய நிதியாண்டு இன்று தொடங்கியுள்ள நிலையில் 2025-26 நிதியாண்டில் நிதி சேவைகளில் அறிவிக்கப்பட்டுள்ள மாற்றங்கள் என்னென்ன என்பதை தெரிந்து கொள்ளலாம். மத்திய பட்ஜெட்டில் அறிவித்தபடி 2025-26 நிதியாண்டில் ஈட்டும் வருமானத்திற்கு புதிய வரிமுறைப்படி கணக்கு தாக்கல் செய்தால் 12 லட்சம் ரூபாய் வரை வரி விலக்கு கிடைக்கும். கூடுதலாக ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் எனப்படும் நிலையான கழிவு வகையில் 75,000 ரூபாயையும் சேர்த்து 12,75,000 ரூபாய் வரி விலக்கு கிடைக்கும். மூத்த குடிமக்கள் பெறும் வட்டி வருவாய்க்கு வரி விலக்கு ஆண்டுக்கு 50,000 ரூபாயாக இருந்த நிலையில் நடப்பு நிதியாண்டு முதல் 1 லட்சம் ரூபாய் என உயர்த்தப்பட்டுள்ளது. வாடகை வருமானம் பெறுபவர்களுக்கு ஆண்டுக்கு 2,40,000 ரூபாய் வரி விலக்கு இருந்த நிலையில் தற்போது 6 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. 800க்கும் மேற்பட்ட மருந்துகளின் விலை ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உயர்கிறது. பணவீக்கத்தின் அடிப்படையில் இந்த விலையேற்றத்தை மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் நிர்ணயித்துள்ளது. NPCI எனப்படும் இந்திய தேசிய கட்டணக் கழகம் ஒரு புதிய UPI விதியை அமல்படுத்தியுள்ளது. அதன்படி செயலற்ற தொலைபேசி எண்களில் இருந்து UPI பரிவர்த்தனைகள் செய்ய முடியாது. தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் செயலற்ற எண்ணை மீண்டும் புதிய பயனர்களுக்கு ஒதுக்குவதால் பழைய கணக்குகளில் தானாகவே தவறான பரிவர்த்தனைகள் நடைபெறுவதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. SBI, பஞ்சாப் நேஷனல் வங்கி மற்றும் கனரா வங்கி கணக்குகளில் குறைந்தபட்ச இருப்பு தொகையில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. கிராமம் மற்றும் நகர்ப்புறங்களுக்கு ஏற்றவாறு இந்த விதியில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. 2024ஆம் ஆண்டில் அறிமுகமான ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டம் இன்று முதல் அமல்படுத்தப்படுகிறது. அதன்படி குறைந்தபட்சம் 25 ஆண்டுகள் பணியாற்றிய அரசு ஊழியர்கள் அவர்களின் கடைசி 12 மாத சராசரி அடிப்படை சம்பளத்தில் 50 விழுக்காடு அளவிற்கு ஓய்வூதியம் பெறுவர். இதனால் சுமார் 23 லட்சம் மத்திய அரசு ஊழியர்கள் பயன்பெறுவர். GST கட்டமைப்பிலும் பாதுகாப்பு அம்சங்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளன. GST போர்ட்டலை அணுகும் வரி செலுத்துபவர்கள் இனிமேல் OTP அல்லது பயோமெட்ரிக் அடையாளத்துடன் தங்களது கணக்குகளை பாதுகாக்க வேண்டும். வே பில்களை ஜெனரேட் செய்ய வழங்கப்படும் அடிப்படை ஆவணங்கள் 180 நாட்களுக்கு மேல் பழையதாக இருக்கக்கூடாது என விதியில் மாற்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இயங்கி வரும் சுமார் 78 சுங்கச்சாவடிகளில் 40க்கு கட்டணங்கள் உயர்த்தப்பட்டுள்ளன. புதிய விதிகளின்படி 5 ரூபாய் முதல் 10 ரூபாய் வரை சுங்கச்சாவடி கட்டணம் அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.